கொஞ்சம் கவனிப்பா. இப்போ வந்து ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு நம்ம கொஸ்டின் ஏற்கனவே இந்த இது வந்து ஆன்சர் த ஃபாலோயிங். அது ப்ரீஃப் கொஸ்டின்ஸ் நம்ம படித்தோம். 1 சென்டென்ஸ் 1 or 2 சென்டென்ஸும்பாங்க. அதில் ஒரு மற்றும் 2 வரிகளில் விடையளி அப்படிங்கிறது இந்த இது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்வே ஹவு வாஸ் த யங் சீகல் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் டு ஃப்ளை. அட்டம்ப்ட்னா முயற்சி, ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்னா முதல் முயற்சி, டு ஃப்ளைனா பறப்பதற்கு முதல் முயற்சி எப்படி எடுத்துக்கொண்டது. ஹிஸ் ஃபஸ்ட்டு கர்வே ஹவு வாஸ் த யங் சீகல்ஸ் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் டு ஃப்ளை அப்படிங்கிறது. யங் சீகல்ஸுங்கிற இதுலேயே பதில் இருக்குது. த யங் சீகல்ஸ் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் டு ஃப்ளை. கேள்விக்குள்ளே பாதி இருக்கா? பதில் என்ன எழுதுகிறான்? வாஸ் எ ஃபெயிலியர். இந்த வாஸ் கூட இங்கே இருக்குது, இந்த வாஸ் இந்த பக்கம் வந்துடுது. ஏ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே பாருங்க, த யங் சீகல்ஸ் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் டு ஃப்ளை வாஸ் எ ஃபெயிலியர். ஹீ ஃபெயில்டு டு மஸ்டர் அப் த கரேஜ் டு ஃப்ளை. பறப்பதற்கு அது பயந்தது, கூச்சப்பட்டது. நான் இங்கே எதுன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுதா? செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, ஹவு டிட் த பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அண்டு என்கரேஜ்னா உற்சாகப்படுத்தினாங்க. என்கரேஜ் த யங் சீகல்ஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர். சகோதர சகோதரிகள் பெற்றோர்கள் எப்படி அந்த குட்டி காகத்துக்கு சப்போர்ட் செய்தார்கள், உற்சாகப்படுத்தினார்கள் அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கு பதில் இதுவும் கேள்விக்குள்ளேயே பதில் இருக்குது. இங்கே வருவேன், இந்த பேரண்ட்ஸ் இங்கே இருக்கா? த பேரண்ட்ஸு இந்த சப்போர்ட்டுங்கிறது சப்போர்ட்டடுன்னு வருது. ஏன்னா இங்கே டிட்டு வந்ததுனால இந்த சப்போர்ட்டடு இடி வரும். இப்போ த பேரண்ட்ஸ் சப்போர்ட்டட் த யங் சீகல்ஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர். கேள்விக்குள்ளே பதில் இருக்கா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் டீச்சிங் தம். அவங்க அப்பா அம்மா சகோதர சகோதரியெல்லாம் இதுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் நினைத்தார்கள். எப்படி பாடம் கற்பிக்கிறது?